நாம் பகவான தியானம் பண்ணி அடையிற பலனை காட்டிலும் பகவான் நம்ம பத்தி தியானம் பண்ணினார்னா நமக்கு கதி உண்டு. நம்மளை பத்தி தியானம் பண்ணினார். ஆனா ஏன்னா இந்த குழந்தைகள் ஏதாவது உருப்பிடுமா? இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா? அத அழகா சொல்றாரு. படுத்துட்டு இருக்கிறாரே நிம்மதியா அப்படின்னு நினைச்சுடாதேன்னார். படுத்துட்டுக்காரே நிம்மதியான நினைச்சுடாதேன்னார். ஏன்னா நித்ரா குதகா காரிய துரந்தரானாம். நிறைய காரியங்கள் இருக்கு, அதை செஞ்சாகணும் இதை செஞ்சாகணும் அப்படிங்கிறவன் போய் படுத்துண்டா கூட நித்ர ஏது அவனுக்கு. அதனால ஒரு கவி சொன்னார், நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம். சர்வ ஜகத்தையும் ரட்சிக்கிறது எப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறார். இந்த ஆலோசனையே நம்மளை காப்பாற்றும். நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற சங்கல்பமே நம்மளை காப்பாற்றும். மற்றவாளுக்கு ஆலோசனை மட்டும் காப்பாத்தாது. பேசாம படுத்துட்டா நம்மளால முடியாதுன்னு இருந்தாலும் கவலை விட்ட பாடலே கவலைப்பட்டுட்டே இருக்க. ஒருத்தன் கவலைப்பட்டுட்டாங்கிறதுனால குடும்பம் நடந்து விடாது. நான் கவலைப்பட்டுட்டே படுத்துட்டு ஆள் அவுட் ஆயிட்டாரு வேணா சொல்லலாம். கவலைப்பட்டுட்டதுனால குடும்பம் நடத்தி விடாது. கவலை முக்கியம் இல்லை. எங்க இவருக்கு மட்டும் கவலைப்பட்டா நடக்குமான்னா அதானே ஒரு ஆச்சரியம். சத்திய சங்கல்பம். மற்றவர்களுக்கு எல்லாம் சங்கல்பம் மட்டும் போராது, காரியம் செஞ்சாகணும். அவருக்கு சங்கல்பம் மட்டும் போருமாம், காரியம் தானே நடக்குமா. இப்படிலாம் இருந்தா தேவலையே அப்படின்னு அவர் சங்கல்பிச்சுட்டே இருந்தாக்க தானே காரியம் நடக்கும். அதனால்தானே சத்திய சங்கல்பம். அந்த சத்திய சங்கல்பனத்தான், அந்த சத்திய சங்கல்பங்கிற தன்மையைத்தான் அவருக்கு கவலைன்னு சொல்றோமே தவிர அவருக்கு ஏது கவலை? நான் ஒண்ணு நினைச்சேன் ஒண்ணு நடந்துடுச்சுங்கிற கவலை உண்டா? நான் ஒண்ணு நினைக்க போக அது ஒண்ணு நடந்தது அப்படிங்கிற கவலை சாதா அவருக்கு கிடையவே கிடையாது. அப்ப கவலை அது மாதிரி கவலை இல்லை. இந்த சம்சாரிகளை எப்படி கரையேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கிருபை உண்டே, அந்த கிருபைதான். அது சத்திய சங்கல்ப அற்பனாலே அவன் சங்கல்பத்தினாலே அவன் நடத்தக்கூடியவனா. அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் பணாசகஸ்ரஸ்தமணி பிரவேக பந்தியாம் சதைஹீவ பிரதிபிம்பபூதௌ முகம் முராரேஸ்து சகஸ்ரசோபி விலோக்கிய திருப்திம் கமலானலே வேகே. மகாலட்சுமி பெருமாளுக்கு பாத சேவை பண்ணிட்டே இருக்கிற அக்ஷராப்தி நாராயணனுக்கு திருவடி அழகையே பார்த்து கொண்டு சேவிச்சுட்டே இருக்கிறார். திருவடி அழகையே பார்த்து இருக்கிற இந்த பிராட்டிக்கு பெருமாளுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வெட்கமா இருக்கு. பெருமாள் முகத்தை பார்க்கறதுக்கு பிராட்டிக்கு வெட்கமா? வெட்கம்தான் அழகு. விரிக்க பார்க்கறது அழகு இல்லை, இந்த வெட்கம்தான் அழகு.